கிறிஸ்துவ சமுதாயமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். எழும்பு எழும்பு எழும்பு, சீயோனின் வல்லமை தரித்துக்கொள். அதிகாலை எழுந்து கர்த்தரை தேடுங்கள். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லப்படும். தேவனை தேடுங்கள். கடைசி நாட்களில் தேவனை தேடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ வருகிறார். மிக கடைசி நாட்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். மனித சமுதாயமே, மனித வர்க்கமே, தேசமே, தேவனை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முக்கியமாக குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் அதிகாலை எழுந்து ஜெபிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இயேசுவே மெய்யான தேவனை சொல்லுகிறவர்கள் அதிகாலை என்று ஜெபியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகாலை எழுந்து தேவனை தேடுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ மக்கள் தேவனை, பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். மிக கடைசி நாட்களுக்குள்ளே நாம் கடந்து பயணம் சென்று கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்துக்குள்ளார்கள். ஏன் அதிகாலை எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன வாழ்க்கை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கை கிறிஸ்துவ மக்களுக்கு, பொதுவான மக்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று சொல்லும். பொதுவாக உலகத்தில் வாழக்கூடியவர்கள் மனிதன் வாழ்க்கை ஒரு போராட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை தான் ஒரு மெய்யாக ஒரு போராட்டம். கிறிஸ்துவ வாழ்க்கை தான் அந்த உலகத்தில் வாழும்போது மெய்யான ஒரு போராட்டமான வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது தீமைகளை வென்று நன்மைகளை செய்வது, தீமைகளை வென்று நன்மைகளை செய்வது. அதுபோல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் கிறிஸ்துவ மக்கள் அனைவரும், கர்த்தருடைய ஜனங்கள் அதிகாலை எழுந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல இட வசதி, வீடு வாசல் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்டவங்களாம் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு சரியான ஒரு இடம் இல்லை, வசதி இல்லை. இப்படிப்பட்டவங்களாம் ஜெபிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வசதிகள் இருந்தும் தேவனை தேடாதபடிக்கு ஜனங்கள், நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, மற்றவர்களையும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. தேசத்தை பாதுகாப்பது, கிறிஸ்துவ மக்கள் உனக்கு மாத்திரமில்லை பிறர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுவே இந்த கட்டளை முழுமையான ஒரு கட்டளையாக இருக்குது. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீ உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அதுபோல பிறரையும் நேசிக்க வேண்டும். இதான் புது உடன்படிக்கையின் கட்டளை, இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு தேவ ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லிய வார்த்தைகள் இந்த கட்டளை பிரகாரம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நன்மைகளை செய்து தீமைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு, ஆகவே வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாதபடிக்கு நன்மை செய்யுங்கள். சோர்ந்து போகாதபடிக்கு நன்மை செய்யணும். நன்மைகள் செய்யும்போது தீமைகள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள், அநேக விஷயங்கள், அநேக முக்கியமான காரியங்கள்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தால் உலகத்துக்கு, மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளக்கங்கள், வார்த்தைகள்லாம் அங்கேருந்து தான் வந்திருக்கு. எப்படி இருக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும், என்ன பேசணும், இப்படிப்பட்ட காரியம்லாம் வேதத்தில் இருந்தால் நிறைய பழமொழிகள்லாம் கூட வந்திருக்கு. வார்த்தைகள், மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள், வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான காரியங்கள்லாம் வேதத்தின் வார்த்தையிலிருந்து மனுஷனுக்கு தேவையான அநேக காரியங்களை வந்திருக்கு. ஆகவே இவையெல்லாம் கடைபிடித்து இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவ மக்கள், கர்த்தருடைய ஜனங்கள், ஊழியக்கார விசுவாசிகள் தூங்காதீங்க. தூங்காமல் அதிகாலை என்று ஜெபிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் ரொம்ப முக்கியமானது. தேவனை தொழுது கொண்டால், தேவனை ஜெபம் பண்ணும்போது தான் அன்றைக்கி பூரா ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும்.
ஆகவே ஸ்தோத்திரம். ஆகவே அதிகாலையில் ஜெபித்து அநேக நன்மைகளை நாம் பெற்று பிறருக்கு நன்மைகளை வழங்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நன்றி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியம் ஆசீர்வாதமும் சமாதானமும் கர்த்தர் வருமுழும் இருப்பதாக. ஆமீன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.